மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 4/11/2025 இந்த தேதியை நீங்கள் எப்படி கடந்து போனீங்க? தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு அவலங்கள் இந்த தேதியில் மட்டும் நடந்திருக்கா? இந்த ஒரு தேதியை மட்டும் நான் கார்னர் பண்ணி பேசுகிறேன். முன்னாடி நடந்தது, இந்த 4.5 வருஷத்தில் நடந்ததெல்லாம் பேசலை. இந்த ஒரு நாள் இந்த திமுக பண்ணுற விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். ஒரு பக்கம் கோயம்புத்தூரில் நடந்த கொடூரத்துக்கு சம்மந்தப்பட்டவன போலீஸ்காரங்க சுட்டுட்டாங்க, சுட்டு பிடிச்சிட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. பொன்முடிக்கு மறுபடியும் பதவி கொடுத்துருக்காங்க. பதவி கொடுத்ததோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு உச்சக்கட்ட கோவம் வரும். ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தரை ரோட்டில் விட்டு அடிச்சிருக்காங்க, அடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்கிற செய்தி வருது. சில பேர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, எதுவும் உண்மைன்னு தெரியல. அவர் வெளியே வந்து இவரோட ஆதரவாளர் தான் என்னை தாக்குனாங்க அப்படிங்கிற செய்தியை அவரே சொல்கிறார். இந்த மாதிரி இந்த ஒரு நாளில் நடந்த செய்தியை மட்டும் நான் வேறு எதுவுமே சொல்லங்க. அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நடந்தது, நாளைக்கு நடக்க போதெல்லாம் பேச போகிறதில்ல. இந்த ஒரு நாளை மட்டும் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த திமுக எப்படிப்பட்ட ஆட்சி நடத்துது அப்படிங்கிற அந்த ஆட்சி லட்சணத்தை இந்த வீடியோவில் தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, பொன்முடியோட பதவியை எதுக்கு பறிச்சாங்க? அவர் வந்து இப்படி அப்படிங்கிற சில கை செய்கையெல்லாம் வச்சு ரொம்ப கேவலமாக பெண்களை பற்றி தவறாக பேச கண்டு தான் அவரோட பதவியை பிடுங்கினாங்க. அந்த சமயத்தில் துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியில் திமுகவில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் அவரோட பேச்சை கண்டிச்சாங்க. அப்பா, திமுகவில் ஒரு மானச ஒருத்தங்க இருக்காங்கன்னா அது கனிமொழி அவர்கள் தான் நான் நினச்சேன். ஏப்ரல் மாதம் இந்த சினேரியோ நடக்குது. நவம்பர் 4ஆம் தேதி மறுபடியும் பதவி கொடுத்துருக்காங்க. பதவி, அதாவது இவங்களுக்கு மறுபடியும் பதவி கொடுக்குறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பதவியிலேருந்து புடுங்கினாங்களோ அந்த பதவியை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏப்ரல் மாதம் என்ன பேசியிருப்பாங்க? இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸ், ஆக்சுவலாக அவரோட கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இனிமேல் இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற சினாரியோட அந்த கேஸை ஒரு மாதிரி நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க. இந்த கோர்ட்டு கேஸ், இந்த பிரச்சனை, இந்த பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் பதவியை லைட்டாக புடுங்குற மாதிரி நான் சீன் போட்டுக்கிறேன். இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஓரளவு அப்படியே அமைதியானோன்னே நான் மறுபடியும் இந்த பதவி உனக்கு கொடுத்துட்றேன், கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொன்முடி அவர்கள்ட்ட பேசியிருப்பாரோ அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஏன் ஒரு பொன்முடி அப்படிங்கிற ஒருத்தருக்கு இன்றைக்கி பதவி கொடுத்துருக்கீங்க. அவர் முன்னாடி அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டார், இன்னைக்கு இப்படி நடந்துக்கிட்டார், அவர் எப்போ ஏற்பட்டவர் தெரியுமா? அந்த கதையெல்லாம் இப்போ வேணாம். இந்த 4 வருஷத்தில் அவர் எப்படி நடந்துக்கிட்டார், என்ன செய்கிறாரு, எவ்வளோ தூரம் கொச்சையாக பெண்களை மட்டும் அவர் பேசுகிறாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சைவ வைணவம் நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தது, அதற்கு முன்னாடி ஓசி பேருந்தில் போகிறவங்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி கொச்சையாக பேசுகிறது. அதை தாண்டி மனு கொடுக்க வரும்போதும் இந்த அவர் மேலே வந்து சேர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு வெள்ள நிவாரணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்க போகும்போது அவர் மேலே சேர் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அந்த சமயத்தில் பொன்முடி எப்படி நடந்துக்கிட்டார்னா, இல்லைங்க ஏதோ தெரியாமல் நடந்துச்சு, அப்படியே விட்டுறலாங்க அப்படிங்கிற மாதிரி கடந்து போனார். ஆனால் அவர் அன்னைக்கு மட்டும்தான் அதை செஞ்சார். அடுத்த ஒரு மாதம் அவர் மேலே யார் சேறு வீசினாங்களோ அவங்கள தூக்கி உள்ளே வைக்கிற அளவு மிக தீர்க்கமாக அந்த கிராமத்துக்குள்ளே போய் என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தார் அப்படிங்கிற சினாரியோ செய்தி அத்தனையும் உங்களை வந்து சேர்ந்துருக்கும். இப்பேற்பட்டவரோட பதவியை பறிச்சிங்க, ஓகேப்பா, ஏதோ பேசிட்டாரு, கட்சி நடவடிக்கை எடுத்திருக்கு, அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிட்டாங்க, ஓகே, ஏதோ ஃபைன். ஏன்னா சும்மா திமுக குறை சொல்லணுங்கிறதுக்கு கிடையாது, இல்ல ஏதோ பண்ணிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த 6 மாசத்துல மறுபடியும் பதவி கொடுக்குறீங்க. எந்த பதவியை புடுங்குனீங்களோ அந்த பதவியை நீங்க கொடுத்தீங்கன்னா அப்ப நீங்க பெண்களை எந்த லட்சணத்துல பாக்குறீங்க, எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை அவ்வளவுதானா? இல்லப்பா, இந்த பகுதியில் இவருக்கு இந்த பதவி கொடுத்தா மட்டும்தான் அங்க திமுக ஜெயிக்க முடியும். திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி எப்பா பெண்களை பத்தி அவர் அப்படி பேசியிருக்காரு, இப்படி பேசியிருக்காரு, அவர் வந்து ஒரு நிதானமே இல்லாம ஒரு மாயெல்லாம் நடந்துக்கிறாரு. அவர் என்ன நடந்துக்கிட்டாரா, அவர் இருந்தாங்க திமுக அங்க ஜெயிக்கும், இல்லைன்னா திமுக அங்க ஜெயிக்காது. அப்ப திமுக வெற்றி தான் எனக்கு முக்கியம். அவர் எப்பேற்பட்ட ஒருத்தராக கூட இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. வெற்றியை நோக்கி மட்டும்தான் நாங்கள் வேலை செய்வோம். ஸோ கனிமொழி அவர்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஏதோ என்ன அன்னைக்கு சொன்னில பதவியை புரிங்கிட்டேன்ல, இப்போ என்ன அப்படின்னு சொல்லி வெற்றியை நோக்கி மட்டுமே நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு பதவி கொடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் பெண்களை எவ்வளோ தூரம் மதிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சினாரியோவில் தெரிஞ்சிடும்ல. நீங்கள் ஒரு 6 மாதம் கூட உங்களால் பொன்முடி அவர்கள்ட்ட பதவி இல்லாமல் அவரை வந்து வச்சுக்கிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவர் பெண்களை பற்றி கொச்சையாக பேசுனது கூட உங்களுக்கு கஷ்டமாக இல்லை. பொன்முடி இல்லைனா வெற்றி இல்லையே, அந்த விழுப்புரம் சைடு ஐயோ அப்படிங்கிற மனநிலையில் இருந்துக்கிட்டு வெற்றியை நோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒருத்தங்களா மட்டும் நீங்கள் இருக்கீங்க. இன்னைக்கு அவருக்கு பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க. அதே பதவி அதில் சாமிநாதன் அப்படிங்கிற ஒருத்தரை சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பொன்முடி அவர்களுக்கு மட்டும் பதவி கொடுத்தா செய்தியில் வந்து பொன்முடின்னு மட்டும் போடுவாங்கல்ல, கூட சாமிநாதன் அவர்களை சேர்க்கும் போது சாமிநாதன் அவர்கள் பெருசாக சர்ச்சைகளை சிக்காத ஒரு அமைச்சர், சேர்க்கும் போது 2 பேருக்கு பதவி கொடுத்தாங்கப்பா. இந்த 2 செய்தி வரும்போது அப்படி ஈக்குவல் பண்ணுவாங்க மக்கள் இதை வந்து மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. மக்கள் மறக்க மாட்டாங்க. ஏப்ரல் மாதம் நடந்த விஷயத்தை மறக்கலை, இப்போ நீங்கள் பதவி கொடுத்ததே மறக்கலை. ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு 2026 என்ன பண்ணுமோ பெண்கள் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் செய்தியாக இருக்குது. இப்போ 2வது முக்கியமான விஷயம்,
கோயம்புத்தூரில் ஒரு சினாரியோ நடந்துச்சு. இந்த சினாரியோ பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே என்னப்பா வந்தாங்க, அப்புறம் போலீஸ்காரங்க சுட்டு பிடிச்சிட்டாங்க, அவங்க மேலே குண்டர் சட்டம் ஏதோ போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. அவ்வளோதானே, நியாயம் கிடச்சிருச்சு, நீதி வென்றுச்சு, ஏதோ குற்றப்பத்திரிகைலாம் சீக்கிரம் தாக்கல் பண்ண சொல்லியிருக்காரு முதலமைச்சர், அவ்வளோதான். வேறு குற்றங்களை இவ்வளோ தாங்க நாங்கள் பண்ண முடியும், வேறு என்ன ஒரு அரசுகிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும்னு நினச்சிங்கன்னா அரசுகிட்ட நம்ம இதை எதிர்பார்க்கல. அரசுகிட்ட நம்ம வேறு ஒன்று எதிர்பார்க்குறோம். அண்ணா பல்கலைக்கழக சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நான் இங்கே ஒரே நேர்கோட்டில் வைக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக சம்மந்தப்பட்ட விஷயத்திலே ஒரு கல்லூரி மாணவி பாதிக்கப்பட்டாங்க, கோயம்புத்தூர் விஷயத்திலே ஒரு கல்லூரி மாணவி பாதிக்கப்பட்டாங்க. ரெண்டுமே, அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகத்துக்கு உள்ள அந்த மாணவிக்கு அந்த பாதிப்பு நடந்துச்சு. அதே நேரத்தில் இந்த கோயம்புத்தூர் நடந்த மாணவிக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை தாண்டி இந்த மாணவிக்கு இன்னும் நிறையா கொடூரங்கள் நடந்திருக்கு. இது ரெண்டாவது வேறுபாடு. மூணாவது, அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி இந்த கோவையில் இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல ஒரு இடம், அந்த இடமும் அவ்வளவு முக்கியமானது. ஸோ இந்த பெண்ணை பற்றி நான் வேறு சில தகவல்லாம் நான் சேகரித்தேன், அதை நான் இங்கே சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த பொண்ணை பற்றி நிறைய விஷயங்கள் நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் வெளியே சொன்னேன்னா அந்த கொடூரம், அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் எந்த பாடத்தையும் கற்றுக்கல அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு குற்றவாளி ஒருத்தர் குற்றம் பண்ணார்ல, ஞானசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் ஆல்ரெடி குற்றவாளி, அவரை ஒழுங்காக கண்காணிச்சிருந்தா, அவர் ஆளுங்கட்சி சப்போர்ட்டோடு இருந்தவர், அதனால பெருசாக போலீஸ் கண்டுக்கல, அவரை கண்டுக்காதனால அடுத்த குற்றம் செஞ்சார். அதே மாதிரி தான் இந்த கிரைம்லையும் ரெண்டு முன்னாள் குற்றவாளிகளை காவல்துறை ஒழுங்காக கண்காணிச்சிருந்தா, பெயிலில் வந்த பசங்க தான் ரெண்டு பேரும், பெயிலில் வந்த பசங்களை தொடர்ச்சியாக கண்காணிச்சிருந்தா, 8 கோடி மக்களை காவல்துறை ஏன் கண்காணிக்கல நான் கேட்கல, குற்றப்பின்னணி கொண்டவங்களை ஏன் காவல்துறை கண்காணிக்கல அப்படிங்கிறத நான் கேட்குறேன். அப்போ இவங்களை கண்காணிச்சிருந்தா, ஞானசேகரனை கண்காணிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. அதே மாதிரி இந்த மாணவிக்கு, இந்த ரெண்டு பேரை சரியாக கண்காணிச்சிருந்தா இந்த மாணவிக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காரு. சிசிடிவி அப்படிங்கிறது அங்கேயும் மிஸ் இங்கேயும் மிஸ். அப்போ நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்னத்தை கற்றுக்கிட்டீங்க, என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க? இதில் சட்டவிரோதமாக செயற்படுற மதுபானம்லாம் பக்கத்தில் விற்கக்கூடிய சினாரியோ அத்தனையுமே அங்கே இருந்திருக்கு. ஸோ ஒரு காலேஜ் சரௌண்டிங், அந்த ஏரியாவே முழுக்க முழுக்க காலேஜ் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதையும் இந்த அரசு தடுக்கலை. மது, போதை, முன்னாள் குற்றவாளி, குற்றம், இதுதான் இந்த சினாரியோட மறுபடியும் சுற்றி இந்த ஆட்சியில் நடக்குது. இதற்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அண்ணா பல்கலைக்கழகத்தோட அதுதான் கடைசி இன்சிடென்ட்டாக இருக்கணும், வேற எந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது நம்ம நினச்சா அடுத்து கோயம்புத்தூரில் நடக்குது. இப்போ கோயம்புத்தூர்லேயே நீங்கள் பாடம் கற்றுக்க மாட்டீங்க, அப்போ தமிழ்நாட்டில் வேற எங்கேயோ இன்னொரு இடத்துல இன்னொன்று குழந்தைக்கு அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ண ஓட்டம். ஆனால் நீங்கள் தான் பாடத்தை கற்றுக்க மாட்டீங்களே, பாடத்தை கற்றுக்கலன்னா அங்கே நடக்கத்தானே செய்யும். ஸோ குற்றம் நடந்தது, குற்றவாளியை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் காவல்துறையோட வேலை கிடையாது, குற்றத்தை தடுப்பதும் காவல்துறையோட வேலை, குற்றவாளிகளை தொடர்ச்சியாக கண்காணித்து அவங்கள திருத்துறதும் காவல்துறையோட வேலை தான். ஆனால் காவல்துறை இந்த வேலைகள்லாம் ஒழுங்காக செய்தான்னு கேட்டிங்கன்னா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். மூணாவது மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏ ஒருத்தர், அவங்க உள்கட்சி பஞ்சாயத்து தான்யா, ரோட்டில் போயிட்டுருக்காரு, அவரை வந்து அந்த காரை மறித்து அந்த வீடியோஸ் எல்லாம் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இதில் போட்டேன்னு வைங்களேன், சும்மா சைடில் அந்த வீடியோ போட்டேன்னா யூடியூப் என்ன சொல்லணும்னா, எப்பா நீ வைலன்ஸான ஏதோ ஒன்று பரப்புறப்பா, அதனால் இந்த வீடியோ வந்து ஒன்று நான் வந்து இது பண்ணிடுவேன், இந்த வீடியோ வந்து ஒரு வைலன்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் போய் போட்டுருவேன், நீ வைலன்ஸை பரப்பக்கூடாதுன்னு சொல்லி யூடியூப் என்ன சொல்லும். ஏன்னா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய காட்சிகள் அத்தனையுமே அப்படிப்பட்டதாக இருக்குது. ஒரு எம்எல்ஏ ஒருத்தருக்கு இந்த சினாரியோ நடக்குது, அவங்க உள்கட்சி பிரச்சனை தாங்க, இவரோட ஆதரவாளர் அவரோட ஆதரவாளர் ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை தான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு சட்ட ஒழுங்கு சரியாக இருந்திருந்தால் அதே உள்கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னமா நடந்திருக்கும். இப்போ அருள் எம்எல்ஏ வராருன்னா அவருக்கு எதிராக கருப்பு கொடி காமிச்சிருப்பாங்க, அல்லது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க, இன்னும் அதிகப்படியாக போனால் சாலை மறியல் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவரை தாக்கணுங்கிற முயற்சி எடுக்க மாட்டாங்க, சட்ட ஒழுங்கு சார்ந்த பயம் இருந்துச்சுன்னா அவரை தாக்கணுங்கிற முயற்சி எடுக்க மாட்டாங்க. இதை தவிர்த்து என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க. வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, ஒரு ஓரமாக உட்காந்து கத்துவாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அவரை தாக்க முற்படும் போது அப்போ போலீஸ் மேலே அங்கே நம்பகத்தன்மை இல்லை. நான் அடிக்க போனால் அந்த அடிக்க போகிற அந்த மனநிலை அப்போ எங்கே வருது? ரெண்டு போலீஸ்காரங்க நைட்டு மட்டும் இருந்தாங்கன்னா, ரவுண்ட்ஸ் சரியாக பார்த்தாங்கன்னாவே மொத்த ஊரையுமே அமைதிப்படுத்திடலாம். இதான் சட்ட ஒழுங்கு, வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டு போலீஸ்காரங்க இந்த ஊரில் சுற்றுறாங்க, எங்கேயாவது எதாவது போய் பண்ணோம்னா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி குற்றம் செய்யக்கூடியவங்க அந்த ரெண்டு போலீஸ்காரங்களோட வேலையை பார்த்துட்டு குற்றத்தை இப்போ வேணாம்ப்பா போனால் போலீஸ் பிடிச்சிருமா அப்படின்னு சொல்லி பயத்திலே ஓடிடுவாங்க. இதுதான் சட்ட ஒழுங்கை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ ரெண்டு போலீஸ்காரங்க சரியாக இருந்தாவே சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் பாதி குறைஞ்சிரும். ரெண்டு போலீஸ்காரங்க மொத்த ஊரே அமைதிப்படுத்த முடியும். இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அருள் எம்எல்ஏக்கு இவங்களுக்கும் நடுவில் தனிப்பட்ட பிரச்சனை தான், தனிப்பட்ட பிரச்சனைக்கு ஆயுதம் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அவருக்கு எப்படி வருது? அப்போ ஒரு தரப்புக்கு அது எப்படி வருது? அப்போ போலீஸ் இருக்குங்கிறத அவங்க எப்படி மறந்தாங்க? அப்போ இவரை தாக்கலாம், இவரை பண்ணலாம், இவரை செய்யலாம், இவர் ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் தூக்கி போட்டு அடிப்போம், எவன் என்ன கேட்பா அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அந்த மனிதர்களுக்கு எப்படி வந்துச்சு? அப்போ சட்ட ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்குது? நான் கேட்குறேன், என்னையே அடித்தாங்க, அவரையும் அடித்தாங்க, இந்த வீடியோ பார்க்குற உங்களையும் அடித்தாங்கன்னு நான் கேட்கலங்க.
இவங்கெல்லாம் அடித்ததையும் தப்பு தான். அதை தாண்டி ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் மக்கள் பிரதிநிதியாக அடிக்க போகிறாங்க, அப்போ நீங்களும் நானும் ஏமாத்துறோம் அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு வருமா வராதா? ஸோ ஒரே நாளில் சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒருத்தருக்கு பதவி, இன்னொருத்தவர் கட்சியை பலப்படுத்துகிற வேலை தான் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் சரி இந்த விஷயம் நடந்துச்சு, கொங்கு பகுதியில் அடுத்து என்ன பண்ணலாம், அந்த போலீஸ்காரங்க யாராவது ஒழுங்காக வேலை செய்யலைன்னா யார் அந்த வேலையை ஒழுங்காக செய்யலையோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாம், அல்லது அந்த மதுவிலக்கு போலீஸ் அங்கே அமலில் இருக்கும்போதே சட்டவிரோதமாக அங்கே மது விற்பனை செய்யப்படுது, அப்போ அந்த போலீஸ் அங்கே அந்த சரியான வேலை பார்க்கலையா, அப்போ அந்த போலீஸை வேலையை விட்டு தூக்குன்னு சொல்லி இந்த வேலைகள் அத்தனையுமே கோயம்புத்தூர் நடந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு அரசு பார்க்கணும்னா இந்த அரசு அதை பார்க்கல. எப்படி நம்ம வாக்குச்சாவடியை பலப்படுத்தலாம், பொன்முடிக்கு சாமிநாதனுக்கு பதவி கொடுத்தா எப்படி அடுத்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்கலாம், அதை தாண்டி இப்போ ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தர், அவர் பேர் மறந்துட்டேன், ஓபிஎஸோட ஆதரவாளர், அவர் இப்போ திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்கார். எப்போ நம்ம 2026 எப்படி ஜெயிக்கலான்னு மட்டும் யோசிப்போம். அரசாங்கமாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அரசியல் கட்சியாக வேலைகள் அத்தனையும் திமுக சூப்பராக பண்ணுது. அரசாங்கமாக திமுக தோத்துக்கிட்டே இருக்கு. அரசாங்கமாக நீங்கள் சரியாக வேலை செஞ்சீங்கன்னா எதுக்கு அரசியல் கட்சியை பலப்படுத்தணும்? பலப்படுத்தாமல் மக்கள் ஆதரவோடு நீங்கள் ஜெயிச்சிடலாம். நீங்கள் அரசாங்கமாக ஒழுங்காக வேலை செய்யாமல் அரசியல் கட்சியை பலப்படுத்தி என்னத்தையா சாதிக்க போகிறீங்க, என்னத்தை சாதிக்க போகிறீங்க? ஸோ இதைத்தான் இந்த வீடியோவில் நான் பதிவு செய்யணும்னு நினச்சேன். நிறைய பேர் கேட்டிங்க, ஏன் தம்பி வீடியோ சரியாக போட முடியல, சரியாக டைமிங் மாறி வருது, ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க. ஒரு சின்ன அப்டேட்டை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய அம்மாவுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு மேஜரான அறுவை சிகிச்சை நடக்க போகுது வர வியாழக்கிழமை, அதாவது அடுத்த வாரம் வியாழக்கிழமை நடக்க போகுது. ஸோ அதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துச்சு, நியூஸை கலெக்ட் பண்ணி இது எல்லா வேலையும் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைமிங் முன்ன பின்ன ஆகுது. ஸோ ஆப்ரேஷன் அம்மாவுக்கு முடிஞ்சிருச்சுன்னா ஸோ நம்ம ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவோம். ஏன்னா அம்மா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அம்மா ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னா நான் ரொம்ப ஃப்ரீயாக இருவேன். இன்னும் திமுகவையும் நம்ம கொள்கை எதிரி பாஜகவையும் இன்னும் நிறையா புழக்கலாம். அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் வியாழக்கிழமை அல்லது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கூட நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. முன்ன பின்ன வீடியோ கொடுத்தாலும் என்னால் முடிஞ்சளவு நான் வீடியோ கொடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தோடு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன லைஃப் அப்டேட்டுன்னு கூட வச்சுக்கலாம். இந்த அப்டேட்டை நான் இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சுன்னா இன்னும் தீவிரமாக என்னால் தாவேக்காண்டி உழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிகே சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.